மீனா வீட்டு வாசலில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அங்கேருந்து விஜயா வராங்க. வந்தவொடனே கேட்குறாங்க, யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் தான் இந்த வீட்டோட ஓனர், என் வீட்டு வாசலில் நீங்கள் எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் மீனான்றவங்கள பார்க்கணும், அவங்க கடை தானே இது. ஆமாம் ஆமாம் அவங்க கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே மீனா வந்துட்டாங்க. வாங்க அண்ணன் வாங்க, இந்தாம்மா நீ கேட்ட 20,000 பணம் இருக்குது, இன்னும் பணம் வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு அவ்வளோ பணம் வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இது எல்லாமே விஜயா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே யோசிக்கிறாங்க, என்ன இவ எதுக்கு இவ்வளோ பணம் வாங்குறா, ஏற்கனவே மாலை கட்டி அவ்வளோ பணம் வந்தது, இதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு கொடுப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு மாதிரி டென்ஷனாக உள்ளே போகிறாங்க. மீனா போகிறாங்க. போயிட்டு முத்துவோட ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அண்ணா என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, பணம் ரெடி பண்ணிட்டோம், வாங்க போயிட்டு காருக்கு அட்வான்ஸ் பணம் நம்ம கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோமா பணம் கொண்டு வந்திருக்கேன், என்கிட்ட 1,00,000 பணம் இருக்குது, மீதியை நீங்கள் டியூ மாதிரி கட்டிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, எல்லாமே நாங்கள் கரெக்டாக கட்டிடுவோம், டாக்குமெண்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணி வைக்கிறேமா, தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து மீனா அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே வராங்க. இங்கே பாருங்கண்ணே, அவர்கிட்ட நம்ம சர்ப்ரைஸாக சொல்லணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இந்த காரை பார்த்துட்டு அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரி நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முத்துவோட ஃப்ரெண்டு போகிறாரு. மனோஜ் பார்லருக்கு வராரு. வந்த உடனே அப்படியே சுற்றி பார்க்குறாரு. என்ன இது, ஏதோ க்ரீன் பிராண்டுன்னு போட்டிருக்கு, அம்மா பேரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உள்ள ரோகிணியை கூப்பிடுங்க, அவங்க வீட்டுக்காரர் மனோஜ் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரோ, அவரா, சரி இதோ வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, வெளியே போர்டை பார்த்தா என்ன ஆகும், போடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடி வராங்க. வந்தவொடனே மனோஜ் கேட்குறாரு, ஆமாம் அம்மாவோட பேரில் தானே இந்த பார்லர் போயிட்டு இருந்தது, இப்போ என்ன வேறு ஏதோ மாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனோஜ். அதுவா, பேரை ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்னது பேரை ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கீங்க, என்ன உளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு பிராண்டு மாதிரி, இந்த பிராண்டில் வச்சோம்னா நிறைய இன்கம் வரும், நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது, அதனால தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இதை போய் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு மனோஜ் வராரு. வீட்டில் அண்ணாமலை, விஜயா, முத்து, மீனா எல்லாருமே இருக்காங்க. அப்போது மனோஜ் சொல்கிறாரு, அம்மா பார்லரு உன் பேரில் இல்லைம்மா, வேறு யார் பேர்லேயும் இருக்குது, பிராண்ட் எதுவும் மாற்றி வச்சுருக்காம்மா, நிறைய ப்ராஃபிட் கிடைக்குதாம்மா, அதனால தான் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவப்படுது. ஆனால் கோவத்தை வெளியே காட்டிக்கவே இல்லை. மீனா, முத்து எல்லாருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஓ அப்படியாப்பா, சரிப்பா நல்ல பணம் வந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. பின்னாடியே ரோகிணி வராங்க. வந்தவுடனே, ஆமாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ஆமாம்மா நான் தான் நேரில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. சரிம்மா சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எழுந்து போகிறாங்க. என்ன ஒரு பூகம்பமே வெடிக்கணும்னு பார்த்தா அமைதியாக போகிறாங்க. ஓ பணக்கார மருமகளை விட்டு கொடுக்காம போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. சரி விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. அண்ணாமலை கிட்ட வந்து முத்து கேட்குறாரு, என்னப்பா அம்மா அமைதியாக போகிறாங்க, அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, நானே இத்தனை வருஷம் வாழறேன்டா, எனக்கே புரியல, உனக்கு எப்படா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜயா உள்ளே போய் உட்காடுறாங்க. பின்னாடியே ரோகிணி ரூமுக்கு வராங்க. வந்த உடனே பயங்கர கோவம் வருது விஜயாவுக்கு. அப்படி பார்க்குறாங்க. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பேரில் இருந்த அந்த பார்லரை நீ மாற்றிருப்ப அப்படின்னு கை நீட்டி பேசிட்டு பின்னாடியே போகிறாங்க. ரோகிணியும் பின்னாடியே போகிறாங்க. ஏன் இப்படிலாம் நீ பண்ண, உனக்கு தெரியுமா, நீ வீடாக போயிட்டு மசாஜ் பண்ணிகிட்டு இருந்த, நான் தான் பணம் கொடுத்தேன், அந்த பணத்தில் தானே இந்த பார்லர் ஸ்டார்ட் பண்ணேன், நீ என்னடனா இப்போ என் பேரை எடுத்துகிட்டு வேறு பேர் வச்சுருக்கேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொன்னியா, இனிமேல் ஏதாவது என்னை கேட்காம நீ பண்ண, இப்படி ஒரு விஜயாவை விட வேற ஒரு விஜயாவை நீ பார்ப்ப, அதை உன்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி பயங்கர கோவமாக அப்படியே கத்துறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க ரோகிணி. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டுமே இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பார்லரோட பேர் மாறினதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் நடந்தெல்லாம் நினச்சா அப்பாப்பா தாங்க முடியாது, கண்டிப்பாக நம்மளை டிவோர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காங்க ரோகிணி. விஜயாவுக்கு கோவம் தாங்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போய்ட்டு ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்களே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவங்கக்கிட்ட இவ்வளோ கோவம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, நல்லா பாசமாக பார்த்துருந்தாங்க, இப்போ திடீர்னு அப்படியே எதிரி மாதிரி மாறி பேசுகிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க.
எல்லாத்துக்குமே காரணமே இந்த மனோஜ் தான். அங்கேயே பார்த்துட்டு அதோட விட்டுருக்கலாம். வந்து வீட்ல என்ன நடந்ததோ அப்படியே சொல்லிட்டான். அதனால தான் இவ்ளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க ரோகிணி. அங்கேருந்து மனோஜ் வராரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. இவர்கிட்ட சொன்னா அவ்வளோதான். அத்தை நம்மகிட்ட நடந்துக்கிட்டு தனியா ரூம்ல இருந்தா அப்படி பேசுனாங்க. இவர்கிட்ட எதுவுமே சொல்லிடக்கூடாது. நம்ம அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. "ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. அத்தை ஓகேன்னு தான் சொன்னாங்க. அத்தை அத பெருசாவே எடுத்துக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் கிட்ட சொல்றாங்க. மனோஜ் அப்படியே பார்க்குறாரு. "ஓ! அப்படியா?"